இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆச்சரியமான தேவனுடைய அற்புதமான பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய், ஆச்சரியமாய், மேன்மையாய், அதிசயமாக ஆண்டவர் உங்களை நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 2 Chronicles chapter 3 verse number 1. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். Then Solomon began to build the house of the Lord in Jerusalem on Mount Moriah, where the Lord had appeared to David his father, at the place that David had appointed on the threshing floor of Ornan the Jebusite. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கொண்டு இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மலை எங்கோ வாசித்தது போல் உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? இது ஆபிரகாம் பலி செலுத்திய மலை இல்லவா? ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பலி செலுத்தி கர்த்தருக்கு ஒரு நாமத்தை கொடுத்து அங்கே கர்த்தரை துதித்த ஒரு இடத்தை, மறைந்திருந்த அந்த மலையை தேவன் வெளிவர பண்ணினார். நேரம் வந்தபோது கர்த்தர் அதை வெளிவர பண்ணினார். அங்கே ஒரு மிகப்பெரிய ஆலயம் கட்டக்கூடிய விதத்தில் கர்த்தர் அதை மேன்மைப்படுத்தினார். நான் இந்த வேத வசனத்தை இன்றைக்கு வாசிக்கும் போது அநேக காரியங்கள் என் இருதயத்தில் உணர்த்தப்பட்டாலும் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். சில நேரங்களில் அங்கலாய்த்து போய் கேள்விகள் இல்லாமல் என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுத்த வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், பலி செலுத்தின அனுபவங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்த எல்லா ஜெபங்களும் அவைகள் ரொம்ப காலம் மறைந்திருந்தது போல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை இந்த நாளிலே வெளிவர பண்ணுவாராக. தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் அல்லவா? தேவ தரிசனம் நிறைவேற வேண்டும் அல்லவா? கர்த்தருடைய திட்டம் மோரியா மலையை குறித்து நிறைவேறுவதற்கான வேளை வந்தபோது கர்த்தர் அதை வெளிவர பண்ணினார். அங்கே ஆலயம் கட்டக்கூடிய விதத்தில் கர்த்தர் தம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். மறைந்திருக்கிற உங்கள் ஜெபங்கள் எல்லாம் வெளிவரும். உங்கள் விண்ணப்பங்கள், கண்ணீரின் ஜெபங்கள், அங்கலாய்த்து புலம்பின காரியங்கள் தேவனுடைய சமூகத்தில் மறைவிலே சொல்லப்பட்டவைகள் வெளியரங்கமாய் பதிலளிக்கத்தக்கதாக தேவ திட்டம் நிறைவேறும் விதமாக கர்த்தர் அதை இன்றைக்கு வெளிவர பண்ணுவார். அறிந்து கொள்வதற்காகவா நாளாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்தான் அகாசுவேரு? தூங்குவதற்காக வாசித்தான், தூக்கம் வர வேண்டும் என்பதற்காக. 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்க, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. சும்மாவா அந்த நடபடி புஸ்தகத்தை வாசித்தான்? தூக்கம் வர வேண்டும், அதற்காக வாசித்தான். கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும் அதை வாசித்ததற்கான காரணம் என்ன. மொர்தெகாயின் வாழ்க்கையில் தெய்வ திட்டம் நிறைவேற வேண்டும். கர்த்தருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு யாருடைய தூக்கத்தையும் கர்த்தர் கெடுப்பார். உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பார் என்றார் கர்த்தர் அதை செய்வார். நேரம் வரும்போது, வேலை வரும்போது கர்த்தர் அதை வெளிவர பண்ண மறைந்திருக்கிற உங்களை வெளியே கொண்டு வருவார். மறைந்திருக்கிற உங்கள் ஜெபத்தை கர்த்தர் பதிலளிப்பார். மறைந்திருக்கிற உங்களை, மறைந்திருக்கிற உங்கள் சபையை, ஊழியத்தை, உங்கள் வியாபாரத்தை, உத்தியோகத்தை, உங்கள் பிஸ்னஸை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அறியப்பட்டவர்களாக கொண்டு வந்து நிறுத்தி தம்முடைய திட்டத்தை, தம்முடைய சித்தத்தை பூரணமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பதற்கு என் ஆண்டவர் ஒரு உண்மையில் ஆண்டவர். இனி ஒருபோதும் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்கிற மாட்டாது என்ற வார்த்தையின்படி மறைந்திருக்க விட மாட்டார். அன்று பலி செலுத்தியது இன்று ஆலயமாய் வந்து நிற்கும். கர்த்தர் அப்படி உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அன்று வடித்த கண்ணீர் இன்றைக்கு மகிமையாய் வந்து நிற்கும். கர்த்தருக்கு மகிமையாக வந்து நிற்கும். அன்றைக்கு காத்திருந்த அனுபவம் இன்றைக்கு தேவனுக்கு மகிமையாக உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடிப்பார். அப்பா, தாழ்மையாக இப்படி சமூகத்துக்கு வருகிறோம். சில ஜபங்கள், சில வேண்டுதல்கள், சில கண்ணீர் வடித்ததாகவே இருந்து விட்டது. ஜபங்களாகவே இருந்து விட்டது. இதுவரை நாங்கள் பதிலை காணவில்லை. ஆனால் தேவ திட்டம் இந்த வருஷத்தில், இந்த நாட்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பூரணமாய் நிறைவேறட்டும்படி ஜபிக்கிறேன்.
கிருபையுள்ள கரங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். உங்களோட கர்த்தர் பேசட்டும். May God bless you.